ஆன்மீக அன்பர்களே, இன்றைக்கு நிறைய இந்த பகுதியை பார்த்து நிறைய பேர், ஏனென்றால் நம்ம பெரிய புராணம், ராமாயணம், ஞானிகள், பல பேருடைய வாழ்வியல், திருக்கோயில், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் பேசி வந்தால் கூட பக்கம் பக்கமாக படித்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்வதை விட ஒரு வரி ஒரு பதில் அப்படிங்கிற வகையில் நம்ம வாரியார் சாமிகள், ஆதிசங்கரர், மகா பெரியவர், ராமானுஜர், மத்துவர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராகவேந்திர சுவாமிகள், ஷீரடி பாபா என்று பல ஞானிகளுடைய புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை எடுத்து அதை கேள்விக்கணையாக மாற்றி அதற்குரிய பதில்களை உங்களிடத்தில் கேள்விகளால் ஒரு வேள்வி என்று கேள்வி பதிலாக நாம் அவ்வப்போது 10 நாளைக்கு ஒரு முறை வழங்கி வருகின்றோம். அது நேயர்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்று, அதுவும் நம்முடைய அன்றன்றைய அருள் நேரத்தை ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீகம் யூடியூப் சேனல்லையும் நம்ம போடுறோம். நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நம்ம கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். வழிபாடு எத்தனை வகை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடு, குடமுழுக்கு, இதை பற்றி தனி எபிசோடாகவே பேசியிருக்கோம். நம்ம வழிபாடு சிம்பிளாக நினைவு வச்சுக்கோங்க. 3: அருவ, உருவ, உருவ. அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது உருவ வழிபாடு. மலையிலேருந்து கல்லெடுத்து கண்ணு காது மூக்கு வச்சு கர்ப்ப கிரகத்தில் வச்சு ஒரு உருவத்தை வைக்கிறோமே, அந்த உருவ வழிபாடு தான் உலகம் முழுக்க பின்பற்றுறோம். இன்றைக்கு நடைமுறையில் இருப்பது உருவ வழிபாடு. அடுத்த கேள்வி, கும்பாபிஷேகம் எத்தனை? அதுவும் நான் கும்பாபிஷேகம்னா என்னன்னே தனியாக பேசிட்டோம். 3 தான். வழிபாடு எப்படி? அருவ, உருவ, உருவ. கும்பாபிஷேகம்னா 3. புதுசாக பூமியில் கல், செங்கல், மண்ணல் வச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம். புதிய கோயில் கட்டிய கோவில், பல நெடுங்காலமாக இருக்கிற கோவில், விஷ ஜந்து சாமியை தீண்டிட்டா அதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்காம கும்பாபிஷேகம். இன்னொரு குடமுழுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை. குறிஞ்சி மலர் பூப்பது 12 ஆண்டு, பகல் இரவை பிரிப்பது 12 ஆண்டு, ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், நம்முடைய மனித உடம்பில் மாற்றம் ஏற்பது 12 என்கின்ற புனித மண். இந்த மண் என்பதால் அந்த எண்ணெய் வடுப்படுத்த வகையில் மகாமகம் 12 மாதம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு செய்தல். இந்த 3 வகை குடமுழுக்குத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க. அடுத்து ஒருத்தர் அற்புதமாக கேட்டிருக்காரு, சிவபக்தர்னு. கிரிவலம் செய்வதனால் என்ன பயன்? முதல்ல அதை குறித்து ரமண மகரிஷி எழுதியிருக்கார். ஒரே வரி, யமபயம் போக்குவதற்கு கிரிவலம் செல்லுங்கள். எப்படி யமபயம் போக்குவதற்கு? பிற்காலத்தில் சேஷாத்ரி மகான் ரமண மகரிஷி சொன்னது மாதிரி பிற்காலத்தில் விசிறி சுவாமிகளும் அதே வார்த்தையை, யமபயம் போக்குவதற்கு நீங்கள் மறக்காமல் செல்ல வேண்டியது கிரிவலம்னு. இன்றைக்கு நான் உண்மையாக சொன்னால், உடல் ஆரோக்கியம் பெற, நினைத்த காரியங்கள் கைகூட கிரிவலம் செல்வதைப் போல ஒரு உன்னதமான விஷயம் எதுவும் கிடையாது. இன்னும் சிலருக்கு சொல்கிறேன், திருவண்ணாமலை மட்டுமல்ல கிரிவலம், பல இடங்களில் கிரிவலம் போகிறாங்க. நீங்கள் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலேருந்து பக்கத்தில் திருக்கழுக்குன்றம், அங்கெல்லாம் 350 வருஷமாக கிரிவலம் இன்றைக்கும் பௌர்ணமியில் போயிட்டுருக்காங்க. அந்த கழுகு அமரக்கூடிய அந்த திருக்கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே சுற்றிடுறாங்க, கிரிவலம் போகிறாங்க. காசி கயாவில் தர்ப்பணம் செய்வதனால் என்ன புண்ணியம்? அடுத்து ஒருத்தர், முதல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கேன், முன்னோர்கள் தர்ப்பணம் என்பது நம்முடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியது. காசி கயா தர்ப்பணம் என்பது நாம் என்றைக்காவது செய்ய தவறியிருந்தால், அமாவாசை தர்ப்பணங்கள் செய்ய தவறியிருந்தால், ஏதேனும் ஒரு நிகழ்வுக்காக சென்றபோது இயற்கை சீற்றங்களால் நம்முடைய திதிகள் தடைபற்றிருந்தால், அதற்கெல்லாம் பிராயச்சித்தமாக இருக்கிறது தான் இந்த காசி கயா தர்ப்பணங்கள், திதி கொடுக்கிறது. சொர்க்கத்தில் நரகத்தில் கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. பிறர் துயரை துடைத்தால், அழகாக கொடுத்துருக்காங்க, பிறர் துயரை துடைத்தால் சொர்க்கம் நமக்கு கண்முன்னே தெரியும், பிறருக்கு துயரத்தை தந்தால் நரகம் நம் கண்முன்னே தெரியும். எவ்வளோ நல்ல சிந்தனை இல்லை? அடுத்து, பெரிய உதவி எது?
வசதியற்றவர்களின் திருமணத்திற்கு திருமங்கல்ய உதவிதான் பெரிய உதவி. அபிராமி அந்தாதியின் பயன் என்ன? முதல்ல அபிராமி அந்தாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அபிராமி பட்டர் இயற்றியது 100 பாடல்களை கொண்டது. கல்வி, செல்வம், உடல் நலம், பிள்ளைப்பேறு, வீட்டில் சண்டை சச்சரவு இன்றி ஒவ்வொரு பாட்டுக்கும் தலைப்பு கொடுத்து அது கீவாஜா எழுதிய ஒவ்வொரு வால்யமாக படிச்சிங்கன்னா அபிராமி அந்தாதி மாதிரி தமிழில் ஒரு மிகச்சிறந்த நூல் இன்னொன்று இருக்க முடியாது. சுந்தரகாண்டம் படித்தால் வீட்டுக்கு நன்மையா? இதை கேட்கவே வேண்டாம் அவசியம். சுந்தரகாண்டம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் தொடராக படிச்சுட்டு வரணும். தொடருடைய முடிவில் வாய்ப்பு இருக்கிறவங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு பொட்டு வைத்து ஒரு பானகமோ ஒரு வடையோ நேவேத்தியம் செய்யலாம். இல்லை என்றால் அன்றைக்கு யாருக்காவது இல்லத்துக்கு அடைத்து அன்னதானம் செய்யலாம். முடிந்தால் ஒரு ஆச்சாரியருக்கு கூப்பிட்டு ஒரு அந்தனருக்கு வஸ்திர தானத்தோடு உணவு கொடுப்பது ரொம்ப சிறப்பு. சுந்தரகாண்டம் படித்து மனிதன் துறக்க வேண்டியது எது? 2 தான். வாரியார் சொல்ற, ஒன்று ஆசை, இன்னொன்று காமம். ஆசை காமத்தை துறப்பது தான் மனித துறவியில் பெரித துறவு. உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் எது? போதும் என்கின்ற சொல்தான் பெரிய பொக்கிஷம். எது நம்மை காக்கும்? ஒரே வரிதான், சத்தியம் தர்மம் அறம்தான் நம்மை காக்கும். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. எது அஸ்வமேத யாகத்துக்கு இணையான அர்ச்சனை? வில்வ அர்ச்சனை அஸ்தமேத யாகத்திற்கு உள்ளது. துன்பம் தீர்க்கக்கூடிய அர்ச்சனை எது? துளசி அர்ச்சனை. அதனால்தான் பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம். இந்த சின்ன சின்ன கேள்வி பதில் ஏன் வைக்கிறோம்னா, அடுத்த தலைமுறை ஆன்மீகம் பக்கம் செவி கொடுக்க வேண்டும், ஆனந்தம் பெற வேண்டும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.